பொழுது அவர் பிதாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். யோவான் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 12:28. பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து சொல்றாரு, பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று அவர் சொன்ன பொழுது அதற்கு மாறுதரமாக பிதா என்ன சொல்றாரு? நான் மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். என்ன மகிமை? இங்க எந்த மகிமை குறித்து இயேசு சொல்லுகிறார்? நான் உன்னை மகிமைப்படுத்தினேன் என்று பிதாவும் சொல்லுகிறாரே, என்ன மகிமை என்று சொல்லி பார்த்தால், இந்த இடத்திலே என்ன மகிமை என்று பார்த்தால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கப்பட போவதுதான் மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சிலுவை என்பது பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனை, வலி, அவமானம். சிலுவை என்றால் அதுதான். ஆகவே இத்தனை காரியங்களையும் இயேசு என்ன சொல்றாரு? மகிமை என்று சொல்றார். அல்லேலூயா. மகிமை என்றால் என்ன? ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம், உயர்வு, புகழ்ச்சி, ஒருவரை உயர்த்தி காட்டுவது. அப்ப இங்க என்ன சொல்றாரு? பிதாவை பார்த்து, பிதாவே நம்முடைய அதாவது மகிமைப்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லும்போது, நான் மகிமைப்படுத்தணும்பா, இன்னும் மகிமைப்படுத்தினேன். அல்லேலூயா. 33 வருடங்கள் இயேசுவின் வழியாய் மகிமைப்படுத்தினார். என்ன மகிமைப்படுத்தினார்? சிலுவை தான் மகிமை என்று பார்க்கிறோம், பாடுகள் தான் மகிமை என்று பார்க்கிறோம். அப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களிலேயும் நான் மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். அப்ப நான் மகிமைப்படுத்தினேன் என்று பிதா சொல்றாருன்னா, இந்த உலகத்திலே இயேசு வாழ்ந்த காலங்களில் நிறைய அவருக்கு எந்த வசதிகளும் இல்லை. அவருக்கு எந்த ஒரு இயேசு என்கிற அந்த ஸ்தானத்தில் இந்த பூமியிலே அவருக்கு நல்ல மேன்மை இல்லை. அவர் எல்லா இடங்களிலேயும் துன்பங்களை தான் அனுபவித்தார். வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கும் குழிகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவருக்கு சுகமான ஒரு வாழ்வு இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவருக்கு சாப்பிடுவதற்கு கூட நேரம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவருக்கு தூங்குகிறதற்கு கூட நேரம் இல்லை. இதெல்லாம் என்னதான்? மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் மேன்மை. உங்கள் வாழ்க்கையிலே கூட கிறிஸ்துவின் நிமித்தம், நன்மையின் நிமித்தம் உங்களுக்கு உபத்திரங்கள் வந்தால், உங்களுடைய நித்திரை கெடுக்கப்பட்டால், வியாழக்கிழமை ஜபத்துல வந்தா தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதா? அப்படி டிஸ்டர்ப் ஆனால் நீங்க அதை என்ன நினைக்கணும்? மகிமையா நினைக்கணும். அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபொழுது அவருக்கு நிறைய பிரச்சனைகள் தான் இருந்தது. எல்லாமே சாதகமாய் இருந்தது என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட எல்லாவற்றிலேயும் இயேசு அதை சகித்தார். அதுதான் மகிமை என்று பிதா சொல்லுகிறார். நான் மகிமைப்படுத்தினேன். நீ இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது இந்த உலகத்தின் பாவங்களுக்காக மரிக்க வந்தாயே, அது நிமித்தம் தேவகுமாரனாகிய உனக்கு வேண்டிய வசதிகள் இந்த பூமியில இல்லை, ஆனாலும் நீ அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாயே, அதுதான் மகிமை. இந்த உலகத்திலே சில கஷ்டங்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும், அதை பெரிதுபடுத்தாதபடி அதை நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அதுதான் மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அப்படி இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது பிதாவும் சொல்றாரு, நான் உன்னை மகிமைப்படுத்தணுமா? 33 வருஷமா நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் மகிமைப்படுத்துவேன். 33 வருஷத்துல இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே மரிக்க கூடாது என்பதற்காக இந்த 33 வருஷத்துல சிலுவை மரணம் அல்லாத மரணங்களை பிசாசு இயேசுவுக்கு கொண்டு வந்தான். கிட்டத்தட்ட நான் வேதத்தை தியானிக்கும் பொழுது 15 விதமான மரணம் இயேசுவுக்கு வந்தது. இயேசுவுக்கு அவமானம் வந்தது. சிலுவையிலே இயேசு மரிக்க கூடாதபடிக்கு 15 விதமான மரணங்களை பிசாசு இயேசுவுக்கு கொண்டு வருகிறான். ஆனால்
அப்படிப்பட்ட அந்த 15 விதமான மரணத்திலேயும் பிசாசுக்கு இயேசு வாய்ப்பு கொடுக்கல. அல்லேலூயா. அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்கிற மகிமைக்கு தன்னை பத்திரமாய் பார்த்து கொண்டார். அப்படிப்பட்ட இந்த உலக மரணங்களுக்கு, சிலுவை அல்லாத மரணங்களுக்கு அவர் வாய்ப்பளிக்கவில்லை. ஆகவே அப்படிப்பட்ட இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து சொல்றாரு, பிதாவே மகிமைப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது, நான் மகிமைப்படுத்தினப்பா, இன்னும் மகிமைப்படுத்துகிறேன். இப்ப இன்னும் என்று பார்க்கிறோம். இன்னும் என்பதுதான் சிலுவை. அல்லேலூயா. இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்வதுதான் சிலுவை மரணம் என்பதை குறித்து நாம பார்க்கிறோம். யோவான் புத்தகம் 4வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த சிலுவை மரணத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்தாரே, அந்த மரணத்தினுடைய நிலைமை எப்படி இருந்தது என்று சொன்னால் படிக்கலாம். அப்போது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். 4:33. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. உன்னை மகிமைப்படுத்துவேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னாரே, அந்த மகிமைக்கு இயேசு தன்னை எப்படி அர்ப்பணித்திருந்தார் என்பதை குறித்து இந்த யோவான் 4:34 சொல்லுகிறது. பிதாவின் சித்தத்தை செய்வதே என் சாப்பாடு என்ற. அல்லேலூயா. பிதாவுடைய சித்தம் என்ன? பிதாவுடைய சித்தம் என்னங்க? இயேசு சிலுவையிலே மரிப்பதுதான் பிதாவின் சித்தம். அதுதான் மகிமை. அந்த மகிமையை நான் செய்து முடிப்பதுதான், பிதா என்னை இதற்காக தான் இந்த உலகத்துக்கு அனுப்பினார், அந்த மகிமையை செய்து முடிப்பதுதான் என் சாப்பாடு அப்படின்றார். அல்லேலூயா. மனிதன் இந்த உணவுக்காக தான் இவ்வளோ வாழ்க்கை, இவ்வளோ போராடுகிறோம், இவ்வளோ செய்கிறோம், எல்லாம் இந்த உணவுக்காக தான். அப்போ இயேசு என்ன சொல்றாரு? நான் பிதாவினுடைய சித்தத்தை சிலுவையிலே செய்து முடிக்கப் போகிறேனே, அது சரியாய் நிறைவேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய சாப்பாடு அப்படின்றார். அப்ப தேவனுக்காக வாழ்வதை உணவு போல நம்ம நேசிக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு உணவு பாருங்க, இவ்வளவு விதவிதமான உணவுகள் இருக்கு. ஆகவே சாப்பாடு மாதிரி என் பிதாவுடைய சித்தத்தை செய்வது அப்படி என்று சொல்லுகிறார். ஆகவே மனிதனுடைய மீட்புக்காக பிதாவின் திட்டத்தின் மேல் இயேசு மிகுந்த அக்கறையுடையவராயிருந்தார். பிதாவுடைய திட்டம் என்ன? ஆதியாகமம் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம் படிங்க. ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். இல்லையா? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். இதுதான் பிதாவுடைய சித்தம். இதுதான் பிதா இயேசு கிறிஸ்துவின் மூலம் செய்ய வேண்டிய மகிமை. அதுதான் இயேசுப்பா பார்த்து சொல்றாரு, நான் இன்னமும் மகிமைப்படுத்து. இன்னமும் என்பது சிலுவையிலே இயேசு மரிக்க வேண்டும் என்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கஷ்டங்களை, துன்பங்களை இயேசு இங்கே மகிமையாய் ஏற்றுக்கொண்டார். அதுபோல இயேசுவின் நிமித்தம் நமக்கும் இந்த உலகத்தில் வருகிற எந்த உபத்திரவங்களா இருந்தாலும் அதை மகிமையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எருசலேம் நகரத்துக்குள்ளே நுழையும் பொழுது நிறைய விஷயங்கள் அந்த 4 சுவிசேஷத்திலும் பார்க்கிறோம். அதிலே இதுதான் முக்கியமானதாக நான் கருதுகிறேன். அப்படி என்றால் என்னவென்று சொன்னால், உங்களை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த மகிமைக்குள் நான் பிரவேசிக்க கூடாதபடிக்கு, இந்த சிலுவை மரணத்துக்குள் நான் உள்ளே போக முடியாதபடிக்கு, நான் மரிக்க கூடாதபடிக்கு பிசாசு எனக்கு நிறைய சிலுவை மரணம் அல்லாத மரணங்களை கொண்டு வந்தான். அதை நீங்க சரியாய் செஞ்சிடுங்கப்பா. நான் வேற எந்த மரணத்துக்கும் போகக்கூடாது. பிதாவின் சித்தத்தை செய்வதுதான் போஜனம். பிதாவுடைய சித்தம் என்ன? நான் சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பது. ஆகவே அந்த மகிமையை என் வாழ்க்கையிலே நிறைவேற்றிக் கொள்ளும் என்று சொல்லி பிதாவை பார்த்து அந்த சிலுவை மரணத்துக்கு இயேசு தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. அப்பதான் பிதா சொல்றாரு, நான் இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்கு
தன்னை குறித்த மரணத்தினுடைய தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதிலே அவர் மிகவும் கவனமுடையவராய் இருந்தார் என்று சொன்னால், ஆதி ஆகமத்தில் நம்ம 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசித்தோம். மல்கியா வரையிலே இயேசுவின் மரணத்தை பைபிள்ல ஆங்காங்கே சொல்லப்பட்டு கொண்டு, எல்லா புத்தகங்களையும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் புத்தகத்திலே 3வது அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்லுகிறார். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்கதரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். அல்லேலூயா. இந்த நாளை எத்தனை பேர் பைபிள்ல தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாளை முன்னறிவித்தார்கள். எந்த நாள்? சிலுவை மரணம். அந்த சிலுவை மரணத்துக்கு இயேசு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு பெயர் மகிமை. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். குருத்தோலினுடைய ஞாயிறுடைய நோக்கம் என்ன? குருத்தோலை ஞாயிறின் வழியா இயேசு இந்த எருசலேமுக்கு நகரத்துக்குள்ளே நுழையும் பொழுது பிதாவை பார்த்து சொல்றாரு, நான் கரெக்டா வந்துட்டேன் அந்த நேரத்துக்கு. ஆகவே இந்த சிலுவை மரணத்துக்கு தடை இல்லாதபடிக்கு நீர் எல்லாவற்றையும் சரியா செஞ்சு கொள்ளுங்கப்பா. அதான் உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆகவே பிதாவினுடைய மகிமைக்காக பிதா தன்னை தன் மரணத்தின் வழியாய் மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இயேசு அங்கே சொல்றாரு. பிதாவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். அப்போ இயேசுவை பார்த்து பிதா சொல்றாரு, நான் மகிமைப்படுத்தணும்பா, இன்னமும் மகிமைப்படுத்தும். இன்னமும் என்பது சிலுவை. அப்ப சிலுவை, பாடு, மரணங்கள், மகிமை, இந்த மகிமைக்குள்ளே இயேசு வருவதற்குரிய நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்ம எல்லாரையும் விடுதலை ஆக்கும்படியாக. அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் பிசாசுனுடைய கட்டிலிருந்து விடுதலையாக்கும்படியாக, பாவங்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாக, சாபங்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாக இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். கிட்டத்தட்ட யாரெல்லாம் இயேசுவினுடைய பிறப்பை முன்னறிவித்தார்கள் என்று சொல்லி நான் தியானிக்கும் பொழுது 21 பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டிலே இயேசுவின் வருகையை முன்னறிவித்தார். அதை நான் தியானித்து எழுதி வைத்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அது சொல்லுவது அது இப்பொழுது செய்தி அல்ல. ஆகவே மகிமை என்கிற வார்த்தையை, அப்பா உம்மை மகிமைப்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லும் பொழுது, நான் மகிமைப்படுத்தின, இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறாரே. இந்த சிலுவை மரணத்தை குறித்து 21 இடங்களிலே அவருடைய வருகை, சிலுவை மரணத்துக்கான அவருடைய வருகை குறித்து சொல்லப்படுகிறது. இத்தனை வருகையும் இயேசு என்ன பண்றாருங்க? கவனிக்கிறார். அல்லேலூயா. அதான் எபிரேயர் புஸ்தகத்திலே 5வது அதிகாரத்தில் 10வது அதிகாரத்தில் 5ஆம் வசனம் முதற்கொண்டு சற்று கொஞ்சம் பார்க்கலாம். எபிரேயர் 10:5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும். ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் படுத்தினீர். அது என்ன சரீரம்? அது ஒரு சரீரத்தை அப்படின்னு சொன்னா என்ன சரீரம்னா, சிலுவை பாடு மரணங்களை சகிக்கிற சரீரம், சிலுவை பாடு மரணங்களை ஏற்றுக்கொள்கிற சரீரம், சிலுவை மரணத்தினால் உண்டாகக்கூடிய எல்லா அவமானங்களையும் தன் சரீரத்திலே சுமந்து தீர்க்கிற சரீரம். இல்லையா? அந்த சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீங்களே அப்படின்னு நான் சொல்றேன். படிங்க. சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றேன். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது அப்படின்னா என்னன்னா, ஆதியாகம புஸ்தகம் முதற்கொண்டு மல்கியா வரையில எழுதப்பட்டிருக்கிறது. அதை தியானிக்கிறார். அதான் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வருவதற்கு முன்னாடி 30 வருஷம் என்ன பண்ணின்னு இருந்தாரு அப்படின்னு பார்த்தா, அதுக்கு வசனத்துல ஒன்றுமில்லை. ஒன்று மட்டும் சொல்லுகிறது, அவர் தன் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று மட்டும் சொல்லப்படுது. அப்படி கீழ்ப்படிந்திருந்த காலத்திலே அது மட்டும்தான் செஞ்சிருப்பாரா? அவர் வந்த நோக்கம் என்ன? சிலுவை மரணத்துக்காக. அப்போ அந்த 30 வருடமும்
அல்லது ஊழியத்துக்கு வந்த பின்னும் 33 வருஷமும், அதாவது சிலுவையிலே ஏற்றப்படும் நாள் வரையிலே இந்த சிலுவை மரணத்தை எப்படி செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற தியானத்திலே இயேசு இருந்திருக்கலாம். அல்லேலூயா. இந்த சிலுவை மரணத்தை பூரணமாய் செய்து முடிக்க வேண்டும், அதில் ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவாய் செய்து முடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே, சிந்தையிலே அவர் இருந்திருக்கலாம். அதற்கு தடையாய் வருகிற எல்லா தடைகளையும் தாண்டி போயிருக்கலாம் அல்லது மறைந்து போயிருக்கலாம். ஆகவேதான் பிசாசானவன் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திலே மரிக்கக்கூடாது என்று சொல்லி அந்த மரணத்திலிருந்து தடுப்பதற்காக, அந்த மரணத்தை நாசமாகுவதற்காக, அந்த மரணத்தை கெட்டுப்போக செய்வதற்காக, அந்த மரணம் இத்து போக செய்வதற்காக, அந்த மரணம் தோற்று போகிற காரியங்களை செய்வதற்காக கிட்டத்தட்ட 4000 வருடங்கள் பிசாசு பிரயாசம் எடுக்கிறான் இல்லையா? இதை குறித்து ஒரு செய்தி உங்களுக்கு அளித்திருக்கு. 4000 வருடங்களாக இயேசு சிலுவையிலே மரிக்கக்கூடாது என்பது பிசாசனுடைய திட்டமாயிருந்தாலும் 4000 வருடங்களாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மரிப்பதற்காக பிதா போட்ட திட்டம் நிறைவேறுவதற்கு 2 பேரும், பிதாவும் இயேசுவும் ஒரே சிந்தையாக இருந்தார். அந்த மரிக்கிற அந்த காலகட்டம் வரும்பொழுதுதான், அப்பா, சிலுவை மரணம் என்கிற மகிமையின் நேரத்திற்குள் நான் வந்துவிட்டேன், ஆகவே நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். அல்லேலூயா. அதுதான் இந்த பரிசுத்த வாரம் என்று சொல்லக்கூடிய இந்த வாரத்திலே இயேசு சொல்றாரு. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 12:28. பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் அப்படின்னு படிக்கிறார். அப்பொழுது அப்படி படிக்கிறார். அப்பொழுது மகிமைப்படுத்தினா எப்பொழுதோ மகிமைப்படுத்தின மாதிரி அது வார்த்தைலாம் நல்லா படிக்கும். அப்பொழுது என்ன சொல்றாரு? மகிமைப்படுத்தின, இன்னமும் இன்னமும் என்பது சிலுவை மரணம். இந்த வியாழன், இந்த புனித வாரம் என்கிற இந்த வாரத்திலே இதாவை பார்த்து சொல்றாரு, அப்பா, மகிமைப்படுத்திக் கொண்டு நான் மகிமைப்படுத்துவேன், நீ அதற்கு அர்ப்பணித்திருக்கும் பொழுது நான் நிச்சயமாய் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறார். அதனால்தான் எபிரேயர்ல வாசித்தோம், புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே, இதாவே இந்த சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் சொல்லி பூமியிலே, இந்த உலகத்திலே இயேசுவின் சித்தத்தை செய்ய வந்தார். அதுதான் சிலுவை மரணம். அதற்கு பெயர்தான் மகிமை. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலேயும் பாடுகள் ஏதாவது வரும்னா, உங்க வாழ்க்கையில ஏதாவது உபத்திரம் வரும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில ஏதாவது போராட்டத்தை நீங்கள் சந்திக்கிறீர்கள் என்று சொன்னால், ஏதோ கஷ்டம், ஏதோ பிரச்சனை, ஏதோ என் நேரம் சரியில்லை, என் தலையெழுத்து, நான் வந்த வாழ்க்கை அப்படி, நான் பிரவேசித்த வாழ்க்கை அப்படி, நான் புகுந்த வீடு எப்படி, எனக்கு கிடைக்கப்பட்ட சூழ்நிலை அப்படி என்று ஒரு நாளும் அதை நீங்கள் இழந்து விடாதீர்கள். ஒரு நாள் அதை தாழ்வாய் நினைத்து விடாதீர்கள். இயேசு சிலுவை பாடு மரணங்களை அவர் தாழ்வாய் நினைக்கவில்லை. ஏன் என்று சொன்னால், எனக்காக, இந்த உலகத்தின் மனிதருக்காக அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இயேசு சந்தோஷமாயிருந்தார். அதிலே நமக்கு மட்டும் விடுதலை அல்ல, நான் அந்த சிலுவை மரணத்தை செய்து முடித்தால் பிதாவுக்கு மகிமை. அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே உபத்திரவங்களோ, துன்பங்களோ, துயரங்களோ, எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க நினைச்சு கொள்ள வேண்டியது என்ன? இதை நான் சகிக்கும் பொழுது இயேசு மகிமைப்படுறார். அல்லேலூயா. இது சகிக்காத பொழுது பிசாசுக்கு சந்தோஷத்துக்கு இடம் கொடாதீங்க. இயேசு பிசாசுக்கு இடம் கொடுக்கவில்லை. சிலுவை மரணத்துக்கு அவர் உன்னிப்பாய், கவனமாய், பொறுப்பாய் இருந்தார். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், சிலுவை மரணம் அல்லாத மரணங்களை, 15 மரணங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசு கொடுக்க பிரயாசப்பட்டால வெறும் 3.5 வருஷத்துல, இன்னும் கூட நிறைய இருந்திருக்கலாம், தோராளமா சொல்லுகிறேன், ஒரு 3.5 வருஷத்துல 15க்கு மேல இயேசுவை சிலுவையில போகாம சாவடிச்சுன்னு சொல்லி பிசாசு ட்ரை பண்ணாலும் அதுல இருந்தெல்லாம் தன்னை விடுவித்து கரெக்டா சிலுவை மரணத்துக்கு வந்துட்டாரு. எருசலேம் நகரத்துக்குள்ள வந்துட்டாரு. இதான் சொல்றாரு, மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அல்லேலூயா.
சிலுவை நான் மகிமையாய் நினைக்கிறேன் என்று இயேசு சொல்றார் இல்லையா? ஆகவே நமக்கும் சிலுவை என்று இருக்கிறது. சொல்லுகிறார், தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அப்ப நமக்கும் கூட சிலுவை இருக்கிறது. இயேசுக்கு மட்டும் சிலுவை அல்ல, நமக்கும் சிலுவை இருக்கிறது. ஏன்னா அவர் பிள்ளைகளா இருக்கிறோமே, அவர் சிலுவை சுமந்தா நாமும் அதானே. நம்ம தலைவர் எப்படி போறாரு அந்த வழி தான் என் வழி. என் வழி தனி வழிலாம் கிடையாது. என் வழி தலைவர் வழி, என் வழி தனி வழி கிடையாது. என் வழி என் இயேசுவாகிய தலைவரின் வழி. அப்போ அவர் சிலுவையை சகித்தார், அதை மகிமையாய் எண்ணுகிறார், மகிமை என்று சொல்லுகிறார். மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க, சிலுவை மரணத்திலே மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்றாருன்னா, நமக்கும் சிலுவையின் உபத்திரவங்கள் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, நமக்கும் போராட்டங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் என்ன நினைக்க வேண்டும்? ஏதோ கர்த்தர் என்னை சோதிக்கிறாரு, என்னை கஷ்டப்படுத்துறாரு, ஏதோ எனக்கு நேரம் சரியில்லைன்னு ஒரு நாளும் சொல்லாதீங்க. அதுவும் எனக்கு ஒரு சிலுவை என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆக எனக்கு அருமையானே, அந்த சிலுவையின் மறுபெயர் என்ன? மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக எனக்கு அருமையானே, யோவான் புத்தகம் 12வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசுவின் சிலுவை மரணமே பிதாவின் மகிமை. இயேசுவின் சிலுவை மரணமே மகிமை. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. அல்லேலூயா. எப்போ? இந்த குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு பார்த்து சொல்றாரு, மனுஷகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து ஆகிய நான் மகிமைப்படும் நேரம் வந்தது. என்ன மகிமை? சிலுவையிலே மரிக்க போவதுதான் மகிமை. அல்லேலூயா. சிலுவையிலே மரிக்க போவதுதான் மகிமை. 24ஆம் வசனத்தை படிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆமா, சிலுவை மரணத்தில் தான் சொல்றாரு, நான் கோதுமை மணி, நான் என்ன பண்ண போறேன்? சாக போறேன். கோதுமை மணி அந்த நாட்டுக்கு, நம்ம நாட்டுக்கு நெல்மணி இல்லையா? நான் கோதுமை மணி ஆகிய நான் செத்தால் அப்படி சாவறதுன்னா என்னன்னா புதைக்கப்படுறது. அப்ப இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே மரித்தால் இங்க நிறைய கோதுமை மணி உருவாகும். அந்த கோதுமை மணிதான் ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அந்த கோதுமை மணிதான் நாம் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும். அந்த கோதுமை மணிதான் நித்திய ராஜ்ய ஜெப வீட்டின் விசுவாச பிள்ளை. அல்லேலூயா. அந்த கோதுமை மணிதான் உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள். அது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் பலன் கிடையாது. அது செத்ததாகில் மிகுந்த பலன். ஆமென். அவர் செத்தாரு, இன்னைக்கு நாமெல்லாம் பலனாய் இருக்கு. அதான் பலன். என்னப்பா அவர் செத்ததுக்கு என்னப்பா பலனு? அவர் சிலுவையின் மரணத்தை மகிமையா ஏற்றுக்கொண்டதனுடைய பலன் என்ன? இன்னைக்கு நான் பாவத்திலிருந்து விடுதலையாகி இயேசுவுக்காக இருக்கிறேன். மெய்யான தெய்வமாகிய எனக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே ரட்சகராய் இருக்கிற, ஒரே ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை ஆராதிக்கிறேன். அதுதான் நாம் எல்லாரும் கோதுமை மணி. அல்லேலூயா. அது செத்ததாகில் செத்தா மிகுந்த பலன். அந்த பலன் தான் நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் மகிமை. இப்போ இந்த மகிமை, இந்த வாழ்வுக்குள்ளே நமக்கும் கஷ்டங்கள் வரலாம், அது சிலுவை. ஆகவே அந்த சிலுவையை சுமக்கிறதிலே நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், அதை மகிமையாய் எண்ணுங்கள். அல்லேலூயா. அதை மகிமையாய் எண்ணுங்கள். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட இந்த பிசாசின் கிரியை அழித்து மகிமையை அவர் வெளிப்படுத்தும். கடைசியாய் எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். 2:15. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் மரண பயம் என்கிற அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் விடுதலையாக்கும்படி அப்படியானார். ஆமா, சிலுவையின் மரணத்தை ஏற்றார். அல்லேலூயா. எப்படி ஆனார் என்றால் சிலுவையின் மரணத்தை ஏற்றார். சிலுவையின் மரணம் என்றால் மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து
பிதாவின் சித்தத்தை செய்வதுதான் இந்த சாப்பாடு என்று சொல்லுகிற அளவிற்கு அதை செஞ்சு முடிச்சது போல நாமும் இயேசுவின் சித்தத்தை, இயேசுவின் விருப்பத்தை, இயேசுவின் பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தை சரியாய் செய்து முடிப்போம். கர்த்தர் வருகிறார், நம்ம எல்லாரையும் அதற்காக ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை இந்த குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு நம்மையும் இந்த ஒரு மகிமைக்குள் அவர் வழி நடத்துவாராக.